நம்ம ஜனனியையும் சக்தியை ஒரு வழி பண்ணணும், அவங்கள ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி ஆதி குணசேகரன் முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ குணசேகரனுக்கே மிகப்பெரிய ஒரு ஆப்பா வச்சுட்டாங்க நம்ம ஜனனி. இதை கொஞ்சம் கூட நம்ம குணசேகரன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அவங்க தம்பிகளோட சேர்ந்து இப்போ தலைமறைவாக காரில் போய்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க அப்படி போய்கிட்டு இருந்தாலையும் இந்த ஞானம் வேற அந்த ஜனனியை நானே பகுந்துடுறேன்னு எனக்கே அவ்வளோ கோவம் வருது. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், கொழுப்பு இருக்கணும், திரும்பவும் நம்ம மேலே கேஸை கொடுத்து வருஷம் வரைக்கும் வெளியில் வர முடியாத அளவுக்கு அவள் பண்ணியிருக்கான்னா அவள் லேசுப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜனனி மேலே தான் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி குணசேகரன் தான் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாத தான் தம்பிங்களை இன்னும் முட்டாள்தனமாக கூட வச்சுட்டே சுற்றிட்டு இருக்காரு இந்த குணசேகரன். ஒரு பக்கம் நம்ம அறிவுக்கரசி வேற ரொம்பவும் கோபமாக உட்காந்துட்ருக்காங்க. கையில் அருவாளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் ஐயனார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தையும் நான் கொலை பண்ணாத விட மாட்டேன், ஒவ்வொருத்தையும் வகுத்துட்டு தான் போகுவேன். ஆல்ரெடி ஒன்று பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு தான் திரும்ப வந்திருக்கேன். மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது. 5 பேரையும் போட்டு தள்ளிட்டு நான் தாராளமாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜனனியுடைய வருகைக்காக ரொம்ப ஆவலோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அறிவுக்கரசி கையில் அருவாளோட. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் குணசேகரனை வச்சு முடிச்சிடணும், அந்த நம்ம தர்ஷனும் நம்ம அன்புக்கரசிக்கும் கல்யாணம் நடந்துடணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆதி குணசேகரனே தலைமறைவாயிட்டப்ப இனி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும். இந்த கோபமும் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஜனனியை ரொம்ப கொலவெறியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜனனியும் தனியாக தான் வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சக்தியோடைய நிலைமை எப்படி இருக்குது, அவரை எப்படி நம்ம ஜனனி காப்பாற்றினாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த அறிவுக்கரசு இருந்துக்கிட்டு நம்ம ஜனனியை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க.